Swami, we can start prayers. Okay. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல் கூடும் என்னானை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தனையே ஏற்று இன்று வருமோ நாளைக்கே வருமோ அல்லது மற்றென்று வருமோ அறியேன் என் கோவே தோன்றுமல வெம்மாயையற்று வெளிக்குள் வெளிகடந்து சும்மா இருக்கும் சுகம் அருள் வலுத்த சலுங்கனியே அகம்பழுத்த சிவஞான அமுதே முத்தி பொருள் பழுத்த அருட்பாவை எமக்களித்த தெய்வ மனப்பூவே என்றும் மருள் பழுத்த அடியேங்கள் மன இருளை அகற்ற வருமணியே மெய்மை தெருள் பழுத்த வடலூர் வாழ் ராமலிங்க நின்னருளை சிந்திப்பேனே. திருநிலைத்து நல்லருளோடும் அன்போடும் சிறப்போடும் செழித்து ஓங்க குரு நிலைத்திவன் மகிழ்வோடு வாழ்வுற வந்து நின் அருள் செய்வாய். இருநிலத்தவரின் புறத் திருவருள் எல் வடிவோடு மன்றில் குரு நிலைத்த சர்க்குரு எனும் இறைவனின் குறைகளல் பதம் போற்றி. சாகா கலை கண்ட சதுரா வருக சாந்தமெனும் தவளக்கலையை உடுத்தமர்ந்த தலைவா வருக. சர்க்குணர்க்கு வேகா காலை விளம்ப வந்த விபுவே வருக. பெருவிளக்காம் வெண்பா உரைத்த தமிழ் தலைமை வேந்தே வருக. வியநிலத்தில் பாகார் மொழியார் பற்றறுத்த வரமே வருக. பக்திதனை பாரில் எவர்க்கும் படவிரிக்கும் பாங்கே வருக. பல்காலும் பாகார் தெய்வ வடற்பதியின் வாழ்வே வருக. ராமலிங்க வள்ளல் எனுமோர் மாணிக்கமணியே வருக வருகவே. திருவிளங்க சிவயோக சித்தி எல்லாம் விளங்க சிவஞான நிலை விளங்க சிவ அனுபவம் விளங்க திருவிளங்கு திருத்தில்லை திருச்சிற்றம்பலத்தே திருக்கூத்து விளங்க ஒளி சிறந்த திருவிளக்கே. உரு விளங்க உயிர் விளங்க உணர்ச்சியது விளங்க உலகமெல்லாம் விளங்க அருள் உதவும் பெரும் தாயாம் மறுவிளங்கு குழல் வள்ளி மகிழ்ந்தொருபால் விளங்க வயங்குமணி பொது விளங்க வளர்ந்த சிவக்கொழுந்தே. அன்பெனும் பிடியுள் அகப்படும் மலையே அன்பெனும் குடில் புகும் அரசே அன்பெனும் வலைக்குட்படும் பரம்பொருளே அன்பெனும் கரத்தமரமுதே. அன்பெனும் மலைக்குட்படும் பரம்பொருளே அன்பெனும் கரத்தமரமுதே. அன்பெனும் கடத்துள் அடங்கிடும் கடலே அன்பெனும் உயிர் ஒளி அறிவே. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. குருவே சரணம் குருவே துணை அருட்பெரும் ஜோதி தாயே சரணம் அருட்பெரும் ஜோதி தந்தையே சரணம் அருட்பெரும் ஜோதி குருவே சரணம் அருட்பெரும் ஜோதி தெய்வமே சரணம். இணையம் வழி இணைந்திருக்கின்ற எல்லா சன்மார்க்க அன்பர்களுக்கும் தை பொங்கல் வாழ்த்துக்கள் உரித்தாகட்டும். இந்த ஆண்டு உங்களுக்கு எல்லா நலமும் வளமும் எண்ணங்கள் எல்லாம் வெற்றி பெறுவதற்கு அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் துணை செய்ய வேண்டும் என திருத்தால் பணிந்து வேண்டி இன்றைக்குள்ள தலைப்பு 86 நாம் தொடங்க இருக்கின்றோம். பாங்கி தலைவி பற்றி உரைத்தல். இந்த இடத்துல 3 பேரோடைய இன்வால்வ்மெண்ட் நம்ம கருத்தில் கொள்ளணும். ஒன்று வள்ளல் பெருமான், அவர் பாங்கியாகவும்
தலைவி தலைவன் அருட்பெரும் ஜோதியை தலைவனாகவும் அருட்பெருஞ்சோதியை வந்து தலைவியாகவும் அவர்கிட்ட முறை செய்கின்றார். உரைத்தல் என்பது முறையிடுகின்றார். தந்தை தாய் கிட்ட வள்ளல் பெருமான் முறையிடுகின்றதான் இங்கே பாங்கி தலைவி பற்றி உரைத்தல் அப்படின்னு சொல்றது. இந்த பாடல்ல ஒவ்வொரு இடத்துலயும் கடைசி வரியிலெல்லாம் பாத்தீங்கன்னா சபையில் நடம் புரிகின்ற தனி பெரிய துறையேன்னு வரும். அடுத்த பாடலையும் பாத்தீங்கன்னா சபையில் நடம் புரிகின்ற தனி பெரிய துறை, அடுத்தும் சபையில் நடம் புரிகின்ற தனி பெரும் துறை. நிறைய இதுல பாத்தீங்கன்னா இதுல வந்து நடம் என்று சொல்லக்கூடியது முக்கிய பங்கு வகிக்கும். அந்த சொல் நடம் என்ற சொல் வந்து பெருமான் இந்த இடத்துல பயன்படுத்தியிருப்பார். இது ஒரு துறை, துறை இது, வழி இது, துணிவிது, நீ செய்யும் முறை இது அப்படின்றது அகவல்லாம் நம்ம படிச்சிருக்கோம். ஆக இறைவன் வந்து அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் வந்து ஒரு தனிப்பெரும் கடவுளாக, தனிப்பெரும் ஒளியாக, வெளியாக, அது தனிப்பெரிய ஒரு இயக்கமாகவும், அந்த இயக்கத்துக்குத்தான் நடம் என்று ஒரு பெயர் இருக்கின்றது. அது பெரிய துறையாகவும் இருக்கின்றது. இந்த துறையில தான், இந்த வழியில தான், இந்த முறையில தான் வள்ளல் பெருமான் காரியப்படணும், செயல்படணும் அப்படின்னு இறைவனே வள்ளல் பெருமானுக்கு குறிப்பிட்டிருப்பார். அதுதான் அகவல்ல வந்து துறை இது, வழி இது, துணிவிது, நீ செய்யும் முறை இது அப்படின்னு ஒரு புதிய வழிமுறையை, ஒரு புதிய துறை வந்து வள்ளல் பெருமானுக்கு அறிமுகம் செய்கின்றது. அந்த அடிப்படையில தான் இந்த பாடல்கள் எல்லாம் வந்து 3 பேர் கம்யூனிகேஷனுடைய சிஸ்டமாக இந்த பாடல்லாம் அமைந்திருக்கு. அம்மதவேல் கனை ஒன்றோ ஐங்கனையும் விடுத்தாள் அருளடையும் ஆசையினார். இந்த கனை என்பது 5 புலன்களும் ஒரு மனிதனை வந்து புறத்தில் இழுக்கக்கூடியது. 5 புலன்கள் பொறிப்புலன்கள் சொல்லுவாங்க. பொறி என்றால் காது, கண்ணு, மூக்கு, காது, தோல் உணரக்கூடியது. அதான் 5 பொறிகளுக்கும் 5 புலன்கள் வந்து காரியப்படும். புலன் என்பது அறிகின்ற அல்லது உணர்கின்ற ஒரு அறிவு. கண் வந்து பார்க்கின்ற, காட்சியை பார்க்கின்ற அறிவு, மூக்கு வந்து நுகர்கின்ற அறிவு, காது வந்து கேட்கின்ற அறிவு, நாக்கு வந்து சுவைக்கின்ற அறிவு, தோல் வந்து உணர்கின்ற அறிவு. இந்த 5ஐயும் புறவழிகளில் செலுத்தாமல் ஆன்ம லாபத்துக்குன்னு செலுத்தினால் அது ஆன்ம லாபம் பெற முடியும். புறவழியில் செலுத்தும் போது அது என்ன ஆயிரும்னாக்க சிற்றின்பத்துக்கு அது வழிவகுக்கும். திருக்குறளையும் திருவள்ளுவர் சொல்லுவார், இந்த பொறிப்புலன்கள் எல்லாம் பொய், உண்மை கிடையாதுன்னு. பொறிவாயில் 5 அவித்தான் பொய்த்தீர் ஒழுக்க நெறி நின்றால் நீடு வாழ்வான். எல்லா மகான்களும் இந்த பொறிப்புலன்களை அடக்கணும், பொறிப்புலன்களை எல்லாம் கடந்துதான் இறைவனை உணர முடியும் சொல்வார். உரைமனம் கடந்த ஒருவரு வெளிமேல் அரசு செய்தொங்கும் அருட்பெரும் ஜோதி. எல்லாம் வல்ல இறைவன் நம்ம மனிதனுடைய பொறிப்புலன்களுக்கு அப்பால் பட்டு விளங்குகின்றார் என்று தெரிஞ்சுக்கிட்டாக்க போதும். அப்ப கண்டிப்பா நம்ம மனித குலம் வந்து இறைவனை வந்து சாதாரண நிலையில யாருமே உணர முடியாது. எவ்வளவு அறிவாற்றல் இருந்தாலும் சரி, எவ்வளவு தெளிவு பெற்றிருந்தாலும் சரி, இந்த அருட்பெரும் ஜோதியோடைய உணர்வை வந்து யாரும் பெற முடியாது. அதனுடைய கருணையை கொண்டுதான் அதை உணர முடியும். அதான் பொது உணரும் போதலால் பிரித்தே அதனில் தோன்றா அருட்பெரும் ஜோதி. அந்த அனுபவம் வந்து கிட்டாது. அருட்பெரும் ஜோதி அனுபவம் வரும்னா அது கரு பிடிச்சி அது உலகத்துக்குரிய அமைப்பாக நம்ம வளர்ந்தாதான் ஈக்குவலா இருக்கணும். வள்ளலார் சொல்றார் இல்லையா, எனக்கும் உனக்கும் இசைந்த பொருத்தம் என்ன பொருத்தமோன்னு வரை. இந்த பொருத்தம் உலகில் பிறருக்கு ஏதும் பொருத்தமோ. பிரம்ம வெளியிலிருந்து பராபர வெளி உள்ள வான் உலக வாசிகளுக்கு கூட அந்த அனுபவம் வந்து எட்டாது. அறிந்து கொள்வதற்கு பராபரையோடைய ஆன்ம நிலையே முடியாதுன்னும் போது அப்ப மற்றதெல்லாம் நம்ம வந்து சொல்ல வேண்டியதில்லை, யூகித்து அறிந்து கொள்ள வேண்டும். அந்த அளவுக்கு ஒரு தனித்துவம்.
அதுதான் அம்மதவேல் கனை ஒன்றோ ஐங்கனையும் விடுத்தாள். 5 புலன்களையும் விடுத்தான். ஏன்? என்ன காரணம்? ஏன் 5 புலன்களையும் அது போக்குல விட்டு அனுபவிக்கலாம் இல்லையா உலகத்துல? வேண்டாம் அப்படின்னு அருளடையும் ஆசையினால் கடவுளுடைய அருளை அடையணுன்ற ஒரே காரணத்துக்காக 5 புலன்கள் வழியில விடாம மனம் போன போக்கெல்லாம் போக வேண்டாம்னு ஔவையார் சொல்லுவாங்க. இதையெல்லாம் கொஞ்சம் புற வழியில் செல்லாமல் புற ஆசைகளிலும் சிற்றின்பங்களிலும் நாம் செலுத்தி காலத்தையும் நேரத்தையும் வீணடிக்காமல், சக்தியெல்லாம் வீணடிக்காமல், அருளை பெறுகின்ற ஆசையினால் இதை நம்ம கவனமாக கையாள வேண்டும். பொறிப்புலன்களை கவனமாக கையாள வேண்டும். கண் அருட்பெரும் ஜோதி உலகத்தை காண ஆசைப்பட வேண்டும். காது 6ஆம் திருமுறையின் கருத்துக்களை கேட்க ஆசைப்பட வேண்டும். மூக்கு கடவுளில் இருக்கின்ற வாசத்தை உணர விரும்ப வேண்டும். நாக்கு அமுதத்தை உண்டு ரசிக்க சுவைக்க விருப்பப்பட வேண்டும். கை இறைவனை கட்டி அணைக்க முந்த வேண்டும். இப்படி இந்த புலன்களை பாசிட்டிவ்ல எல்லாம் பிரபஞ்சம் சம்பந்தப்பட்டதுல கவனம் வைத்துக்கொண்டு வாழணும். அததான் இங்க சொல்றாரு. வள்ளல் பெருமானுக்கு அந்த ஆசை இருந்தது. அதான் 5 பொறிப்புலன்களையும் புறத்தில் செலுத்தாமல் அவர் எல்லாமே கடவுள்கள் இதை உணர வேண்டும். கண் கடவுளை பார்க்க வேண்டும். காது கடவுள்கிட்ட பேச வேண்டும், கேட்க வேண்டும். கடவுள் சொல்றதை கேட்க வேண்டும். அப்படின்ற ஒரு 5 புலன்களிலும் எல்லாம் அருட்பெருஞ்சோதியின் இடத்திலிருந்தே அந்த அனுபவத்தை பெற வேண்டும் அப்படின்ற ஆசையினால் இந்த புறத்தில் செலுத்துகிற அவர் வெறுத்தார். அப்படின்னா புறக்காட்சிகள் இதெல்லாம் அவர் பார்க்க விரும்ப மாட்டார். பூத மனங்களை எல்லாம் விரும்ப மாட்டார். இப்ப நம்மளாம் பெர்ஃப்யூம்லாம் விரும்புறோம் இல்லையா? பெர்ஃப்யூம்லாம் பூசிக்கிறோம், பெர்ஃப்யூம் சட்டைக்கெல்லாம் அடிச்சுட்டு அதுல வாங்கி இருக்கிறோம் இல்லையா? எவ்வளவு வாசனை பொருட்கள்லாம் இருக்குது இல்லையா? தேவையற்றதெல்லாம் காது கேட்க விரும்பாது. காசிப்லாம் விரும்ப மாட்டாரு. அதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்க மாட்டார். பொய்யை விரும்ப மாட்டாரு. பொய் பேசுவதும் விரும்ப மாட்டார். ஏன் 6 சுவையை கூட விரும்ப மாட்டார். அது பயந்து பயந்து சாப்பிடுவார். இது இல்ல உணவு, நம்ம வாழ்வதற்கு இது இல்ல உண்மையான உணவு, அமுதம் தான் உண்மையான உணவு என்று சொல்லி அந்த அமுதத்தை சாப்பிடணும்னு சொல்லி இறைவன்ட்டு கேட்பார். அமுதம் ஊட்டி தான் வள்ளல் பெருமான் வளர்க்கப்பட்டார். இப்படி எல்லாமே உலகியல் நடையில் இச்சையை போகாமல் தடுத்து, காரணம் என்ன அப்படின்னா எப்படியாவது இறைவனுடைய அருளை அடையணும். ஏன்னா அருளை பெற்றாதான் எல்லாமே கிடைச்சிரும் இல்லையா? எல்லாமே மிகப்பெரிய நித்திய வாழ்வுக்கு போயிருவாங்க இல்லையா? பேரின்பமான ஒரு வாழ்க்கை கிடைக்கும் இல்லையா? இது என்ன சிற்றின்பம்? பெருசு கிடையாது. இருள்ல இருக்கிறவங்களுக்கு இது மிக பெருசா தெரியும். ஆனா கொஞ்சம் கொஞ்சம் அருள் பெற்றவங்க, கொஞ்சம் சிந்திக்க கூடியவங்களுக்குலாம் இந்த இன்பம் எல்லாம் நித்தியம் இல்லையே அப்படின்னு அவங்க அறிவு கேட்டோம். அப்படி எட்டினாலே அது ஒரு மிகப்பெரிய விஷயம். நீங்க ஒரு பக்குவம் அடைந்திருக்கிறீங்க, அறிவை கொண்டு நீங்க தெளிவு பெற்றிருக்கீங்க அப்படின்றது பொருள். அதுதான் அம்மாதவேல் கனை ஒன்றோ ஐங்கனையும் விடுத்தாள். 5 பொறிப்புலன்களையும் அது போக்குல போகாமல் விடுத்து அருளடையும் ஆசையினால் 6 உயிர் தான் பொறுத்தான். இந்த உயிர் உன்னதமான ஒரு உயிர் கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிறாரு. இந்த உயிர் 6 உயிர் அப்படின்னு சொல்லுவோம். 6 உயிர்னா உன்னதமான, ரொம்ப பிரிஷஸான, விலை மதிப்பு இல்லாத அவ்வளவு ஒரு உன்னதமான ஒரு உயிர் இறைவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். இதுக்கெல்லாம் இவ்வளவுதானே வேலை பேச முடியும். எல்லாரும் உலகத்துல கடைசி நேரத்துல இந்த உயிரை காப்பாற்றுவதற்கு மட்டும்தான் போராடுவாங்க. இன்னைக்கு இருக்கிற மருத்துவ உலகம், மருத்துவ சாதனங்கள், மருந்து வகை எல்லாம் மனிதனுடைய உயிரை எப்படியாவது எக்ஸ்டெண்ட் பண்ணணும், காப்பாற்றணும். சாக போற மனிதனை காப்பாத்துறதுக்கு தான் எல்லாருமே முயற்சி பண்ற. அதுக்குரிய படிப்பு தான் மருத்துவ படிப்பு. மருத்துவர்கள், மருத்துவச்சிகள், இப்படி சித்த மருத்துவம், பல வகையான மருத்துவங்கள்லாம் இருந்தாலும் நோக்கம் மனிதனுடைய ஆயுளை நீடிக்கணும், அவன் நோய் இல்லாமல் வாழணும் என்றது. அதற்காக அந்த 6 உயிரை வள்ளல் பெருமான் பொறுத்து கொண்டு வைத்திருக்கிறார். இருந்தாலும் அந்த உயிருக்கு உடம்பு ஒளி உடம்பு செய்ய தெரியாது.
அந்த தன்மை அந்த உயிர்கிட்ட இறைவன் அமைத்து வைக்கல. பை பார்ன் பிறப்பாலே அந்த உயிருக்கு வந்து ஒளி உடம்பை செய்கின்ற தரம் தன்மை அதுகிட்ட கிடையாது. இருந்தாலும் அந்த உயிரும் உண்மை உயிர் கிடையாது, அது பேருயிர் கிடையாது. அந்த உயிரும் வந்து மும்மலத்துக்கு உட்பட்டிருக்குது, ஆணவம் கண்மம் மாயைக்கு உட்பட்டிருக்குது, அண்ட துரிசுக்கு உட்பட்டிருக்குது. அகவல்ல படிச்சிருப்பீங்களா? அண்ட துரிசும் அகில துரிசும் பிண்ட துரிசும் பேர் உயிர் துரிசும் அண்டர அடக்கும் அருப்பெரும். ஆக உயிரும் மாசுபட்டு போய் இருக்குது. இருந்தாலும் அந்த ஆறுயிர் தான் பொறுத்தால் அதை வந்து பொறுத்து கொண்டு வைத்திருக்கிறார். கடவுளுடைய அருள் கிட்டி நம்மலாம் உய்யணும் அப்படின்னு நம்மளும் இன்னைக்கு உயிரை வந்து நம்மளாம் மாய்த்து கொள்ளக்கூடாது. அந்த உயிரை நம்ம வந்து வைத்திருக்கணும். ஏன்னா நம்ம வந்து மற்ற உயிரை கொள்வதற்கும் நமக்கு உரிமை கிடையாது, நம்மளுடைய உயிரை நாம் கொன்று கொள்வதற்கும் நமக்கு உரிமை கிடையாது. வாழ்ந்துதான் ஆகணும். அப்படி தப்பு பண்ணா அதுக்குரிய தண்டனை நம்ம பெறுவோம். அடுத்து சொல்றாரு, இம்மதமோ சிறிதும் இல்லா. அந்த வள்ளல் பெருமானுக்கு வந்து மதங்கள் பற்று உண்டா அப்படின்னா இல்ல. சாதியும் மதமும் சமயமும் பொய் என ஆதியில் உணர்த்திய அருட்பெரும் ஜோதின்னு. சிறு வயதில் தொட்டே அவருக்கு வந்து மதங்கள்ல வந்து பற்றுக்கள் வந்து அவ்வளவாக ஈடுபாடு இல்லை. மதங்கள்ல இருக்கக்கூடிய தெய்வங்களே அருட்பெருஞ்சோதி என்று நினைத்தார ஒழிய மதங்கள் மேல அவருக்கு வந்து இது கிடையாது, நம்பிக்கை கிடையாது. பொய்ன்றது அதை உணர்ந்திருந்தார். அதான் இம்மதமோ சிறிதும் இல்ல, அவருக்கு எந்த மதமோ கிடையாது. கலவியிலே எழுந்த சிவபோக வெல்ல திரண்டுபடா. கலவி என்பது கலக்கிறது, ஒன்றோட ஒன்று கலப்பது. உயிர்ல வந்து இறைவன் கலப்பது கலவின்னு சொல்லுவாங்க. புற விளக்கம்னு எடுத்துக்கிட்டாக்க கலவிக்கு வந்து செக்ஸ் என்று ஒரு பொருள். ஆக கலவியிலே எழுந்த ஏக சிவ போகம் வெள்ளம் அப்படின்னு சொன்னாக்க இது வந்து ஸ்பிரிச்சுவல் கலவி. ஸ்பிரிச்சுவலி மர்ச் பண்றது, இறைவனோட மர்ச் பண்றதுக்கும் கலவி புணர்ச்சி அப்படின்லாம் பெயர் இருக்கு. கூடுதல், சேருதல், இணைதல் அப்படின்லாம் இங்க இந்த இடத்துல வந்து கலவி அப்படின்னு சொல்றாரு. இப்படி இறைவனோட கலவியிலே கலந்த எழுந்த சிவபோகம் இருக்குதே, அது பெரிய வெள்ளம்ன்ற. போக வெள்ளம், போகம்னாலே இன்பம்னு அர்த்தம். சிவபோகம்ன்றாரு. ஆக ஏகன்னா ஒன்றான சிவபோக வெள்ள திரண்டுபடா. இரண்டுபடானா இறைவனோட இன்பம் வேற, என்னோட இன்பம் வேற என்று பேதம் இல்லைன்றார். எனினும் எம்மதமோ எக்குலமோ என்று நினைப்புலதே. அப்படி ரெண்டுபடாமல் இருந்த போதிலும் எம்மதமோ எக்குலமோ என்று நினைப்புலதே. அவருக்கு வந்து என்ன சொல்றாருன்னா, இது எந்த மதமோ அல்ல என்ன குலமோ என்ற ஒரு நினைப்பு இருக்குதே அப்படின்னு சொல்றாரு. இவள் மதமும் இவள் குலமும் எல்லாமும் சிவமே. உண்மையிலே வந்து இவளோட மதம்னு எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்ல அது குலம்னு எடுத்துக்கிட்டாலும், என்ன குலம் அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லாம் சிவக்குலம் அப்படின்னு சொல்றாரு. அப்ப இறைவன் வந்து என்னவா இருக்கிறாரு? சிவமாக இருக்கின்றார். சிவம் என்ற ஒரு மதம். இப்ப சைவ சமயத்துக்குரிய சிவம் வேறு, சன்மார்க்கத்துக்குரிய சிவம் வேறு என்பதுல நம்ம வந்து ரொம்ப கிளாரிட்டியா இருக்கணும். ஏன்னா பல பேருக்கு இதுல வந்து கன்ஃபியூஷன் இருக்குது. எதிர்காலத்தில் இந்த கன்ஃபியூஷன் இருக்கும். காரணம் என்ன என்றால், இந்த சிவம் என்ற சொல்ல வந்து சித்தாந்தத்துல எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. அகஸ்தியரும் சொல்லியிருக்கிறாரு, சுப்பிரமணியர் சொல்லியிருக்கிறாரு, ஞானசம்பந்தர், மாணிக்க வாசகர், சுந்தரர், அப்பர் போன்றவங்க, திருநாவுக்கரசர் எல்லாருமே இந்த சிவம் என்ற சொல்லை பயன்படுத்தி. அத சைவ சமயத்துல தலையாய தெய்வமாக சிவம் கருதப்படுது. அதனால்தான் சன்மார்க்கத்திலும் சிவம் என்ற சொல்லும் பயன்படுத்தி இருப்பதனால ஒரு எல்லாம் ஒன்றுதானே அப்படின்னு சொல்லக்கூடிய இயல்பான ஒரு சிந்தனை பலருக்கு, பல படித்த அறிஞர்களுக்கெல்லாம் இருக்கும். இதுல வந்து மெய்யருள் வியப்புல ஒரு வரியை நம்ம எடுத்துக்கொள்ளணும். அந்த மெய்யருள் வியப்புல வந்து அருஜோதி தெய்வம் என்னை ஆண்டு கொண்ட தெய்வம், இல்ல இன்னொரு பாடல்ல அருள் விளக்கே அருட்சுடரே அருஜோதி சிவமேன்.
இந்த ஒரு வரியிலே பாருங்க, அருட்ஜோதி சிவம் என்பது தனித்துவம் கொண்டது. இந்த அட்டகம் பாடல் சரி, அட்டகத்தில் உள்ள 8 பாடலும் சரி, சிவபதி விளக்கம், அதுலலாம் நீங்க படிச்சீங்கன்னா இது தனிக்கடவுள். அது மட்டும் இல்ல, கிட்டத்தட்ட 130க்கு மேற்பட்ட பாடல்கள்ல இது வந்து வேத ஆகமங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டது அப்படின்னு சொல்லுவார். சதுர்வேத ஆகமங்களுக்கும் தெரியாத ஒன்று அப்படின்னு கூட சொல்லியிருப்பார். ஸோ இதுல இருந்து நம்ம புரிந்து கொள்ள வேண்டும், இந்த சிவம் வந்து வேற. அதுதான் சிவமே பொருள் என்று தேற்றி என்னை சிவவெளிக்கேறும் சிகரத்தில் ஏற்றி சிவமாக்கி கொண்டது பாரி திருச்சிற்றம்பல திருநட ஜோதின்வர். திருச்சிற்றம்பலத்துல இருக்கிற திருநடம் அருப்பெரும் ஜோதியைத்தான் அது குறிக்கும். சன்மார்க்கத்து ஜோதி வேற, அது சமயத்தில் சொல்லப்பட்ட ஜோதி வேற. ஜோதி எவையும் விளங்க விளங்கும் ஜோதி வாழியே துரிய நிலையின் நடுநின்றோங்கும் ஜோதி வாழி. அப்ப இந்த ஜோதி கிடைச்சதுனாக்க, இந்த ஜோதி மயமா ஆனாக்க எல்லா ஜோதிகளினுடைய தராத்தரம் விளங்கும். அந்தந்த ஜோதிக்குள்ள தன்மை என்ன, அதுக்குரிய காலக்கெடுவு என்ன, அதனுடைய ஆற்றல் என்ன, அதுக்குரிய அறிவு நிலை என்ன அப்படின்றது தெரியும். நான் அடிக்கடி சொல்வது உண்டு, சைவ சித்தாந்த சிவத்துக்கு வந்து 10 அறிவு, அதை திருமந்திரம் உறுதிப்படுத்துது. சன்மார்க்கத்துக்குரியது வந்து 10ஐயும் கடந்திருக்கின்ற அறிவு அப்படின்றத நான் பல பாடல்களிலே சொல்லியிருக்கேன். அதனால்தான் இவள் மதமும் இவள் குலமும் எல்லாமும் சிவமே அப்படின்னு சொல்றாரு. சம்மதமோ தேவர் திருவாய் மலர வேண்டும். நான் சொல்லுவதுல சம்மதம் உண்டா, கரெக்டா அப்படின்னு கேட்கிறார். சம்மதமோ தேவர் திருவாய், இங்கே தேவர் திருவாய் மலர வேண்டும் என்று யாரை கேட்கிறேன்னா அருப்பெருஞ்சோதி ஆண்டவரை கேட்கிறார். அதனால்தான் இங்க வந்து தாயாகவும் சில இடத்துல சொல்ல வராரு, சில இடத்துல தந்தையாகவும் வள்ளல் பெருமான் பாங்கியாக நின்று இதை இறைவன்கிட்ட வந்து கேட்கிறார். சம்மதமோ தேவர் திருவாய் மலர வேண்டும், நான் சொல்றது சரிதானே, am I correct அப்படின்னு கேட்கிறார். தேவர் திருவாய் மலர வேண்டும், சபையில் நடம் புரிகின்ற தனி பெரிய துறையே. யாருகிட்ட கேட்கிறாரு? சபையில் நடம் புரிகின்ற தனி பெரிய துறைன்றது. அப்ப சபை என்பது வெளி, வெளியில் நடம் புரிகின்றதா அதுக்கு நடராஜர் என்ற ஒரு பெயரும் உண்டு. இந்த நடம் தான் சுத்த நடம். கிட்ட ஒரு 70க்கு மேற்பட்ட நடனத்தை வந்து இங்க பெயர் மாத்தி மாத்தி சொல்லியிருக்கு. ஆனா எல்லாமே ஒரே நடம் தான். இன்னும் மாடர்ன் சொசைட்டியாக மாடர்ன் பீப்புளா இருந்தாக்க நீங்க வந்து அதை ஒரு சாஃப்ட்வேராக எடுத்துக்கொள்ளணும். ஒளிகள்ல வந்து சாஃப்ட்வேர் சிஸ்டம் இறைவன் அமைத்து வைத்திருக்க, அந்த சிஸ்டம் தான் இயக்குது. அதனால்தான் அந்த சிஸ்டத்தை வந்து இங்க தனி பெரும் துறை அப்படின்னு சொன்னார். ஸோ இது வந்து சிஸ்டம் புரிஞ்சவங்களுக்கு இது வந்து புரிந்து கொள்ள முடியும். ஒவ்வொரு ஒளியிலையும் ஒவ்வொரு சிஸ்டம் வந்து இருக்கு. அதுல இது வந்து தனி சிஸ்டம் அப்படின்னு சொல்ற, தனிப்பெரிய துறை. ஏன்னா இன்னைக்கு வளர்ச்சி எல்லாம் வந்து ஹைடெக்ல போய்கிட்டு இருக்கு, ஏஐ டெக்னாலஜில போயிட்டு இருக்கும் போது எல்லாமே துறை தானே, நியூ இன்டெலிஜென்ஸ் பாருங்க எல்லாமே. ஆக ஒளிகள்லயும் இந்த மாதிரி நிறைய டெக்னாலஜி வந்து அதுல இருக்குது. அதனால இந்த இடத்துல சபையில் நடம் புரிகின்ற தனிப்பெரிய துறையே, இந்த துறை வந்து 19th செஞ்சுரியில தான் இந்த உலக மக்களுக்கெல்லாம் தெரியணும் என்பது கால தத்துவத்தின் கட்டாயம். எல்லாமே எல்லா காலத்திலும் எல்லாருக்கும் தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு இறைவன் அமைக்கல. இப்ப நம்ம சொல்றோம் பாருங்க, புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாய், ஒரு உயிர் வந்து எப்படி எப்படிலாம் பரிணாம வளர்ச்சி பெற்று அது மனிதனாக வருவதற்கு மாணிக்கவாசகரோட இந்த பாடல் வந்து சான்றாக இருக்கு. அகஸ்தியரும் இதே பாடலை சொல்லியிருக்கிறாரு, வள்ளல் பெருமானும் இதே கருத்தை வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அந்த உயிர்கள் வந்து பரிணாம வளர்ச்சியில தான் அது வந்து வரணும். அப்ப அந்த உயிர் அந்தந்த அறிவு நிலையில இருக்கிற உயிர்களுக்கு ஆறறிவுடைய டேலண்டை தெரிந்து கொள்வதற்கோ அல்லது அனுபவிக்கிறதுக்கோ அதுங்களுக்கு வந்து ரைட்ஸ் கிடையாது. இப்ப 6 அறிவு உள்ள மனிதன் வந்து வேதம் படிக்கிறாங்க, அந்த மாதிரி 1 to 5 அறிவு வேதம் படிச்சு தெரிய முடியாது. இப்ப 6 அறிவு உள்ள மனிதன் வந்து கடவுளை வந்து வணங்குறாங்க, அது மற்ற உயிர்களுக்கு வந்து அந்த அந்த பாக்கியம் வந்து கிடையாது.
இப்ப 6 அறிவு உள்ள மனிதன் வந்து புண்ணியத்தையும் பாவத்தையும் சேர்த்து கொள்றாங்க. மற்ற உயிர்களுக்கு வந்து அந்த புண்ணிய பாவம் சேர்றது வந்து கிடையாது. சோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள். மனிதன் வந்து தெய்வலோகத்துக்கு போனா, ஆனா 1 to 5 உயிர்கள் வந்து தெய்வலோகத்துக்கு போக முடியாது. அதனால எல்லா உயிர்களும் ஒன்றாக இருந்த போதிலும் அந்த பரிணாம வளர்ச்சியின் காரணமாக இந்த மனிதனுக்கு மட்டும்தான் ஒரு பெரிய துறை வந்து அவனுக்கு 19th செஞ்சுரியில காரியப்பட்டிருக்கு. அந்த பெரிய துறை அவருக்குள்ள அந்த சிஸ்டம் இயங்குனதுனாலதான் வள்ளல் பெருமானுக்கு ஒன்னும் தெரியாத ஆள். அவர் ஒரு பாடல்ல சொல்வாரு, எனக்கு ஒண்ணுமே தெரியாது, ஆனா இன்னைக்கு எல்லாம் எனக்கு தெரியுது, தெரிய வச்சிருச்சு அப்படின்னு சொல்லுவார். இத்தனை நான் அருளால் பெற்றேன் அப்படின்னு குறிப்பிடுவார். சோ அதனாலதான் இந்த கடைசி வரியை வந்து நல்ல ஆழமாக நம்ம யோசிக்கணும், சிந்திக்கணும். சபையில் நடம் புரிகின்ற தனிப்பெரிய துறையே அப்படின்னு அது ஒரு சிஸ்டத்தை பெருமான் நமக்கு எடுத்துக்காட்டுறோம். சிஸ்டம் தான். இப்ப நம்ம இந்த பூலோக வாழ்க்கை கூட எல்லாமே ஒரு சிஸ்டம் தான். தூங்கும் போது நம்ம மூச்சு விட்டுட்டு இருக்கிறோம்னாக்கா உள்ளுக்கு ஒரு சிஸ்டம் நம்மளை வந்து மூச்சு விட வச்சுக்கிட்டு இருக்கு. தூங்கி நம்ம மறந்து தூங்கினால் கூட நம்மள அறியாமலே மூச்சு வாங்கி உள் வாங்கிக்கிட்டு வெளியே விட்டுக்கிட்டும் உள் வாங்கிக்கிட்டும் விட்டுக்கிட்டும் இருக்கிறோம். அப்ப உள்ளுக்கு சிஸ்டம் தானே. சாப்பிட்ட உணவெல்லாம் தாதுக்களா மாறி உடம்பா வளருதுனாக்கா அப்ப உள்ளுக்கு ஒரு சிஸ்டம் தானே எல்லாம் இருக்குது. சோ நம்ம வந்து நிறைய சிஸ்டம் பாடியில இருக்கிறத நம்ம புரிந்துக்கணும். மைண்ட்லயும் அதே மாதிரி சிஸ்டம் இருக்குது. அந்த மாதிரி ஒளி உலகத்திலையும் நிறைய சிஸ்டங்கள் இருக்கு. ஒவ்வொரு ஒளிக்கும் சிஸ்டம் இருக்குது. அதுல தனி சிஸ்டமாக இந்த பெரிய துறை ஒண்ணு இருக்குது. இதுதான் மனிதனை வந்து இந்த துறை தான் மனிதனை ஆட்கொண்டால் அந்த மனிதன் வந்து விண்ணுலக வாசிகளாக ஆயிடுறான். வான் பெறற்கு அரிய வகையெல்லாம் விரைந்து நான் பெற அளித்த நாத மந்திரமேன்னு சொல்லுவார். இதுவரையில அந்த வான் உலக வாசிகள் பெறுவதற்கு அரிதாகிய ஒரு வகை. அதுதான் உடம்பு வரும் வகை அறியீர், உயிர் வகையை அறியீர் அப்படின்னு சொன்னார். நிறைய வகைகள் இருக்குது. கோடாகோடி உடம்பு வகைகள் இருக்கு. பூமியில உள்ள நமக்கெல்லாம் வந்து ஒரே தன்மையான உடம்பு தான். ஒரு தலை, 2 காலு, 2 கை உடம்பு. ஆனால் மற்ற வெளிகள்ல இருக்கிறவங்களுக்கு நம்ம மாதிரி உள்ள உடம்பா அப்படின்னா இல்லை. அவங்களால நம்மள போல ஆக்சிஜன்ல டிபெண்ட் பண்ணி வாழ்றாங்கன்னா அப்படின்னா இல்லை. நம்ம தான் ஆக்சிஜனை டிபெண்ட் பண்றதுனால தான் நமக்கு மூக்கு அமைஞ்சிருக்கு. அந்த சிஸ்டம் வந்து நம்ம மூச்சு கொண்டு தான் வாழணும், ஆக்சிஜனை கொண்டு தான் நீ வாழணும் அப்படின்றது விதிக்கப்பட்ட ஒன்று. ஸோ அதனால்தான் இந்த சிஸ்டத்தெல்லாம் நான் உங்களுக்கு மீண்டும் ஞாபகப்படுத்தி சொல்றேன். இந்த பெரிய துறையாக இருக்கின்ற சிஸ்டம் தான் ஒரு மனிதனை வந்து உய்விக்கும். அது இறைவனே நீ எனக்கு சொல்ல வேண்டும் அப்படின்னு சம்மதமோ தேவர் திருவாய் மலர வேண்டும் சபையில் நடைபெறுகின்ற தனிப்பெரிய துறையே அப்படின்னு சொல்றாரு. எந்த மதமோ எந்த குலமோ நினைப்புள்ளதே நினைப்பு இருக்கிறது. எல்லா மதமும் இது வந்து சிவ மதம், சன்மார்க்கத்துக்குரிய சிவம், சுத்த சிவம் அல்லது பெரிய சிவம், இயற்கை சிவம் அப்படின்னு சொல்லுவார். அழியா சிவம், சில இடத்துல எல்லாம் அழியா சிவம் என்று குறிப்பிடுவார். இப்ப மற்ற சிவத்தை வள்ளல் பெருமான் வந்து ஒரு குறிப்பிட்ட கால வரைக்கும் இருக்கும், அதுக்கு மேல் இராது அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்டையும் வள்ளல் பெருமான் கொடுத்திருக்கு. சரி, இதெல்லாம் கருத்துக்கு எடுத்துக்கொண்டு சிந்திக்கணும். ஓகே, அடுத்த பாடலுக்கு போகும். அங்கலிட்ட களத்தழகர் அம்பலவாறு திருத்தோள் ஆசை என்னும் பேய் அகற்றல் ஆவதில்லை. அங்கலிட்ட களத்தழகர் இது யாரை குறிக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா அருப்பெருஞ்சோதி ஆண்டவரை குறிக்குது. அம்பலவர்ன்னு சொன்னாலே அவர் தான் குறிக்கும். அம்பலத்து ஆடுகின்ற பாங்கிமாரே அப்படின்னு. அம்பலவர் திருத்தோள் ஆசை என்னும் பேய் அகற்றல் ஆவதில்லை. அவர் மேல இருக்கிற ஆசை பேய் ஆசைன்னு சொல்றாரு. அது அகற்றல் ஆவதில்லைன்னு, அகற்ற முடியாது. வள்ளல் பெருமான் சொல்ற ஆசை, அவருக்குள்ள ஆசை இறைவனை அடையணும் அப்படின்றது அது வந்து பேய். ஏன் பேய்ன்னு சொன்னாக்கா பெரிய ஆசைன்னு சொல்றாரு. என்னோட ஆசை எழுகடலினும் பெரிதுன்னு சொல்லி கூட ஒரு பாடல் 6ஆம் திருமுறையில சொல்லியிருப்பார். 7 கடல் என்பது எவ்வளவு பெருசு, 7 கடல் அதை விட பெருசு என்னோட ஆசை அப்படின்றாரு. இப்ப நமக்கெல்லாம் என்ன அந்த அளவுக்கு ஆசை வளர்ந்துருக்குதா? நம்ம யோசிச்சு பார்க்கணும்.
இப்ப ஏதோ பூலோகத்துல இருக்கோம், ஏதோ ஒரு ஆர்டினரியான ஆசை தான் நமக்கு இருக்குது. கடவுள் அடைஞ்சா நல்லது, பிறப்பு ஒழித்தா நல்லது, துன்பம் இல்லாமல் ஒரு விண்ணுலக வாழ்க்கை இருக்குன்னாக்கா ஓகே, அப்படி கிடைச்சதுன்னா நல்லது. முக்தி அடையணும், மோட்சம் அடையணும்னாக்கா பல பேர் அதுக்கு வந்து ஓகே, நான் அடையணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இன்னைக்கு பெருவாரியான மக்கள் கோயிலுக்கு போவதெல்லாம் வந்து கடவுள் பிறப்ப ஒழிக்கணுன்றதுக்காக போவது கிடையாது. இதெல்லாம் வியாச பகவான் போட்டு இதெல்லாம் மறைச்சு வச்சுட்டாரு. அந்த மறைப்புக்கு ஏற்ற மாதிரி உலகியல் தேவைகளை பூர்த்தி செய்வதற்கும், உலகில் உள்ள தேவைகள் கிடைப்பதற்கும் இறைவனிட்ட வந்து போய் நம்ம வேண்டுதல் செய்து கொண்டு இருக்கிறோம். ஆனா வள்ளல் பெருமான் அப்படி வாழ்ந்தவர் அல்ல. அவர் கடவுளை அடைய வேண்டும், பிறப்பை ஒழிக்க வேண்டும் என்ற பேராசை கொண்டார். அந்த ஆசை வந்து அகற்றல், நீக்க ஆவதில்லைன்னு. இப்ப நமக்கும் இப்பே நம்ம அந்த ஆசை கொஞ்சம் கொஞ்சமா வளர்த்தா அடுத்தடுத்த ஜென்மத்துல அந்த ஆசை வந்து நமக்கு பெருகும். கடவுளை அடையணுன்ற அந்த ஆசை இயல்பாவே வந்துடும். இப்ப புத்தருக்கெல்லாம் வரலையா? புத்தர்லாம் அரச குடும்பத்துல பிறந்து எப்படி ஆசையை துறந்தாரு? ஏன் கடவுளை அடையணும்னு ஆசைப்பட்டாரு? மன்னனாக இருந்து எவ்வளவு அனுபவிக்கலாம். அவங்க அப்பா அரசர் இல்லையா? அரசனோட மகன் அரசன் ஆகக்கூடிய வாய்ப்பெல்லாம் இருந்து அவர் ஏன் அது வேண்டான்னாரு? அப்ப ஏற்கனவே உள்ள அவருடைய ஆசை, பிறப்ப ஒழிக்கின்ற ஆசை. ஏதோ புண்ணியத்தினால போய் அரசு குடும்பத்துல பிறந்துட்டாரு. இருந்தாலும் அந்த உள் கிடக்கை, உள் ஆசை அவரை விட்டு போனுச்சா? இல்ல. இன்னைக்கு உலகமே அவரை வணங்கக்கூடிய அளவுக்கு ஒரு குருமாராக திகழ்கின்றார் புத்தர். அதான் இங்கே பெருமான் அதே கருத்தை இங்கே ஒப்பிட்டு, அங்கலிட்ட களத்தழகர் அம்பலவார் திருத்தோள் ஆசை என்னும் பேய் அகற்றல் ஆவதில்லைன்னு. எனக்கு அவர் மேல இருக்கிற ஆசை வந்து நீக்க முடியாது. எனவே பொங்கலிட்ட தாயார் முகம் தொங்கலிட்டு போனார். இந்த இறைவன் மேல ஆசை வைக்கிறதுனால இங்கே உடம்புல இருக்கக்கூடிய தாய், என்ன தாய்? துரோதாயி தாயின்னு சொல்லுவாங்க, துரோதாயி அம்மைன்னு சொல்லுவாங்க. மாயை தாய் வந்து என்னடா நம்மள விரும்பாம இவர் வந்து எங்கேயோ யாரையோ ஒருத்தரை விரும்பி கொண்டு இருக்கிறாரு, அது மேல ஆசை வச்சுக்கிட்டு இருக்கிறாரு, நம்ம உள்ளுக்குள்ளேயே இருக்கிறோம், நம்மள வந்து கண்டுக்கலையே அப்படின்னு இந்த மாயை தாய் வந்து முகம் தொங்கி போச்சான், கவலைப்பட்டுக்கிட்டு போறாங்க. தொங்கலிட்டு போனார்னு சொன்னார். பூமுகம் போல் பூரித்து மகிழ்ந்தார். பூமுகம் போல் பூரித்து மகிழ்ந்தாள் அப்படின்னா தாய், உண்மை தாய். அந்த தாய் வள்ளல் பெருமான் அவர் மேல வச்ச அந்த ஆசையினால அவள் முகம் பூரித்து மகிழ்ந்தாள் அப்படின்னு சொல்றாரு. அப்ப மனிதன் யாரெல்லாம் மனிதன் ஆசைப்படுகின்றார்களோ கடவுளை அடைவதற்கு, அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை அடைவதற்கு, நிச்சயமாக அருட்பெருஞ்சோதி ரொம்ப மகிழ்ச்சி கொள்வார். அந்த தாய் நமக்கு உயிர் கொடுத்த தாய் இல்லையா, அந்த தாய் வந்து சந்தோஷப்படும். இப்ப பலைக்கம்பம் அம்மா வீட்டுக்கு போறேன், பாட்டி வீட்டுக்கு போறேன் அப்படின்னா, பாட்டி நான் அந்த மாதிரி எல்லாம் வரேன், பொங்கலுக்கு எல்லாம் வரோம் அப்படின்னாக்க வீட்டுல உள்ளவங்க எல்லாம் எப்படி சந்தோஷப்படுவாங்க இல்லையா? நீங்க தாயாரை விட்டு பிரிந்திருந்தாலும் சரி, தந்தையை விட்டு பிரிந்திருந்தாலும் சரி, நீங்க வீட்டுக்கு வரீங்கன்னு சொல்லி மக வருது, மகன் வரா, மருமக வருதுன்னும் போது அந்த உரிமைக்கு உட்பட்டவர்கள் என்ன செய்வாங்க? நிச்சயமாக மகிழ்ச்சி அடைவாங்க. அது மாதிரி இங்கே வள்ளல் பெருமான் அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை அடைய வேண்டும், அவர் மேல ஆசை கொண்டு பிறப்பை ஒழிக்க வேண்டும் என்ற ஒரு கருத்தோடு இருக்கும்போது இந்த தாய் பூவை என்பது தாயை குறிக்கும். முகம் போல் பூரித்தார். பூ எப்படி மலர்ந்திருக்குமோ, பூ மலர்ந்து எப்படி விரிந்து அது அதனுடைய பொலிவை வந்து உலகுக்கு காட்டுமோ, அது போல அந்த தாய் மகிழ்ந்தாள் அப்படின்னு இங்க சொல்றாரு. எங்களிட்டம் திருவருள் மங்களம் சூட்டல் அன்றி இரண்டு படார். எங்கள் இஷ்டம் அப்படின்னா என்னுடைய விருப்பம் திருவருள் மங்களம் சூட்டல். திருவருளை வந்து நாம் சூட்டிக் கொள்வது, அதாவது பொருத்தி கொள்வது அன்றி இரண்டு படா ஒன்றாகி. இப்ப ரெண்டு பட்டு இருக்கிறோம். கடவுள் வேறையாக இருக்கிறார், நம்ம வேறையா இருக்கிறோம். வள்ளலார் வேறையாக இருக்கிறார், அருட்பெருஞ்சோதி வேறையாக இருக்கு. ஆக இது ரெண்டும் வந்து கலந்துச்சுனாக்க ரெண்டாக இருக்குமா ஒன்றாக இருக்குமானாக்க ரெண்டா இருக்காது, ஒன்றாகிடும். இதுக்கு பேர் தான் அத்துவைதம் அப்படின்னு பேரு. நான் அது ஆகின்றேன் என்று சொல்லுவாங்க. அதனால ரெண்டு படால் ஒன்றாகி இன்படைவித்திடவே, இன்பத்தை அடைவித்திடவே பிரிச்சு படிச்சுக்கணும். அது அப்ப இன்பம்
இறைவனை வந்து அணைவதால், இறைவனோட கலப்பதால், அல்லது இறை ஒளித்தன்மையை பெறுவதால் என்ன கிடைக்கும், என்ன லாபம்னா அது ஒரு இன்பம், சொல்லளவல்லாத சுகம்னு சொல்லுவார் வள்ளுவர். சொல்ல முடியாது, அந்த சுகத்தை சொல்ல முடியாது. இப்ப திருமூலர் வந்து ஒரு பாடல்ல வந்து சொல்வாரு, புறத்தில் கண் கொண்டு காண்கின்ற மூடர்கள் அகத்தில் கண் கொண்டு காண்பதே ஆனந்தம். தாய் தன் மணாளனோடு ஆடிய சுகத்தை சொல் என்றால் சொல்லுமோ அப்படின்னு ஒரு திருமந்திரத்தில் திருமூலர் கேட்கிறார். சுகம் 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 சொல்றாரு இல்லையா, அது என்ன ஐயா சுகம் எப்படியா இருக்குன்னா, அது சுகத்தை நான் காட்ட முடியுமா? அதுக்கு ஒரு சொந்தோ என்ன கொடுக்குறாருன்னு கேட்டீங்கன்னா, தாயும் தகப்பனும் புணரும் போது அடைகின்ற சுகத்தை வந்து சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்கிறாரு. அந்த சுக்கில இன்பமாகப்பட்டது, சுரோனித இன்பமாகப்பட்டது, வர்ணிக்க முடியுமா அந்த சுகம் எப்படி இருக்குன்னு? அதை அனுபவித்து தான் தெரிந்து கொள்ள முடியுமே ஒழிய, அதை வாயால் இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி தெரிந்து கொள்ள முடியாது. அது மாதிரிதான் திருமூலர் சொன்னது போல இந்த இன்பம், யான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்று திருமூலர் சொன்னது வந்து பராபர இன்பம். எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க என்று சொன்னது வந்து பெருவெளி இன்பம், சன்மார்க்க இன்பம். ஆக அந்த இன்பத்தை அடைவித்திடவே தங்கள் இஷ்டம் யாது? இவர் கேட்கிறார், நானும் இன்பத்தை அடைய வேண்டும், இறைவனோட இன்பத்தை நான் அனுபவிக்க வேண்டும். ஆக இறைவா உன்னுடைய இஷ்டம் யாது, உன்னுடைய எண்ணம் என்ன, உன்னுடைய விருப்பத்தை சொல்லு அப்படின்னு கேட்கிறார். யாது திருவாய் மலர வேண்டும், நீ வாக்கு எனக்கு சொல்ல வேண்டும், எனக்கு கிடைக்குமா கிடைக்காதா, கொடுப்பியா கொடுக்க மாட்டியா, இல்ல என்ன விட்டு விட்டுறியா சொல்லு அப்படின்னு தங்கள் இட்டம் யாது அப்படின்னு கேட்டது அருப்பெருஞ்சோதி கிட்ட அவர் கேட்கிறார். நீ சொல்லணும், எனக்கு திருவாய் மலர வேண்டும், எனக்கு சொல்ல வேண்டும், உறுதி கொடுக்க வேண்டும். சபையில் நடம் புரிகின்ற தனிப்பெரும் துறையே, பெரிய துறை. இறைவனுடைய சபை தான் பெருவெளி. சிற்றபை பொற்சபை எல்லாம் அந்த அருப்பெருஞ்சோதி ஆண்டவருக்கு உட்பட்ட அங்கே நடம் புரிகின்ற, அங்கே இறைவன் தனித்துவமாக, தனி நடமாக, அருள் நடமாக, பொது நடனமாக, சிவ நடனமாக, ஒளி நடனமாக ஒரு பெரிய செயல்துறையை கொண்டு விளங்குகின்றார் அப்படின்னு இந்த பாடல்ல வந்து பெருமான் மேல அந்த ஆசையை பற்றி குறிப்பிடுறார். நான் உன் மேல வச்சிருக்க அந்த ஆசை வந்து பிரிக்க முடியாது. அதுபோல் நாம் ஒவ்வொருவரும் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா ஆசைப்பட வேண்டும், இந்த ஆசையை வளர்க்க வேண்டும். இந்த மாதிரி பாடங்கள் எல்லாம் நம்ம படிக்க படிக்க, ஆன்மீகம் படிக்க படிக்கத்தான் நமக்கு ஆசை வரும். ஏன்னா இந்த உலகம் முதல்ல பொய்ன்னு நம்ம வந்து புரிந்து கொள்ளணும். இந்த வாழ்வு நிலை இல்லை அப்படின்பது தெரிந்து கொள்ளணும். திருக்குறள்ல வந்து யாக்கை நிலையாமைன்னு சொல்லுவோம். நேற்று இருந்தவன் இன்னைக்கு இல்லை, அப்படியாப்பட்ட உலகத்துல நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. லாஸ் ஏஞ்சல்ஸ்ல பாருங்க என்ன நடந்துச்சு. கோடீஸ்வரர்கள்லாம் வாழ்ந்த ஒரு ஊர் இன்னைக்கு என்ன சின்ன பண்ணமா சுடுகாடா ஆயிடுச்சு பத்தீங்களா? இதுதான் இயற்கையினோட. ஏதாவது மனித சக்திக்கு அதை கட்டுப்படுத்த முடியுதா பாருங்க? முடியல. என்ன என்ன எல்லாமே அழியக்கூடியது. சமய மதங்கள் எல்லாமே அழிந்து போயிடும், மண்ணோட மண்ணா போயிடும்னு அருப்பெருஞ்சோதி ஆண்டவர் சாபம் விட்டுருக்கிறார். ஞானசரியர்ல தான் அந்த பாடல் வந்து இருக்கும். இந்த பாடல்ல அவர் ஒருத்தர் சொல்றாரு, முயன்றுலகில் பயனடையா மூட மதம் அனைத்தும் முடுகி அழிந்திடவும் சொல்றாரு. மனிதனுக்கு வந்து உண்மை சொல்லாத, உண்மை நிலைக்கு கொண்டு போகாத மதங்கள் ஒரு காலகட்டம் இருந்தது. அதுவும் அருப்பெருஞ்சோதி ஆண்டவருக்கு தெரிந்துதான் எல்லாம் இருந்தது. ஆனா அந்த அருப்பெருஞ்சோதி ஆண்டவரே எல்லாம் மண்ணோட மண்ணா போட்டுன்னு சாபம் விட்டுருக்குறாரு. இதை நான் சாபம் விட்டதாக நீங்க நினைக்காதீங்க, கடவுளே சாபம் விட்டுருக்காரு, பொய்யெல்லாம் போய் ஒளியிட்டுன்னு. அதான் பொய்யை விட்டு புறப்பட்டேன்னாரு. பொய் பிடித்தார் எல்லாரும் புறத்திருக்க, நான் போய் மெய் பிடித்தேன்னு சொன்னார். இதை யார் உலகத்துக்கு எடுத்து சொல்லி புரிய வைக்கிறது? பெரிய ஒரு சிக்கலான ஒரு இது. எல்லாமே மதங்கதான் எல்லாமே பொய்த்து போயிடுச்சு. ஆக மெய்க்குரிய காலம் பிறந்துருச்சு. இனி பொய் ரொம்ப நாளைக்கு கூத்தாட முடியாது. ஒண்ணு மக்கள் திருந்தி கொள்வாங்க, இல்லைன்னா பொய்க்கு வந்து ஒரு அழிவுகள் ஏற்பட்டு விடும். அது கண்டிப்பா நடக்கும், அதை யாரும் தடுக்கவே முடியாது. சரி, இப்ப நம்ம அடுத்த பாடலுக்கு போவோம். ஆக ஆசை வந்து நம்ம இறைவனை அடைய வேண்டும் என்ற ஆசை
மனித குலம் எப்போதும் வளர்த்து கொள்ள வேண்டும். அதுக்குத்தான் கடவுள் நமக்கு பகுத்தறிவை கொடுத்திருக்கிறான். ஒவ்வொரு விஷயத்தையும் நீ பகுத்து பாரு. நன்மை தீமை, நல்லது கெட்டது, உண்மை பொய், இதெல்லாம் நீ பகுத்து பாரு. இன்பம் பேரின்பம், அறிவு பேரறிவு எல்லாம் பகுத்து பார்க்கணும். இப்படி பகுத்து பார்க்காம நம்ம சாதாரண வாழ்க்கை வாழ்ந்தாக்க அது ஐந்தறிவு வாழ்க்கை. அதனால்தான் ஒரு சித்தர் மனிதரிலே பறவை உண்டு, கல்லுண்டு, மரமும் உண்டுன்னார். மனிதரிலே நீர்வாழ் ஜாதி உண்டு, அநேக குல மனிதர் உண்டு. மனிதரிலே மனிதர் உண்டு, வானவரும் மனிதராய் வருவதுண்டு. மனிதரிலே பிறப்பறுக்க வந்ததே அருமை என வகுத்தார். பிறப்பை அறுக்கணும். அதுக்குத்தான் 6 அறிவு உள்ள மனித பிறப்பு. ஏதோ இங்க கூத்தாடிக்கிட்டு வாழ்றதுக்காக இல்லை. இங்க உள்ள 5 புலன்களுக்குட்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்து மடிவதற்காக அவன் வகுத்து வைக்கல. அவன் வகுத்து வச்சது பேரறிவை எல்லாரும் தேடி அடையணும். இன்னும் இந்த உலகத்தை விட இன்னும் மேலான உலகத்துக்கு போகணும்னு சொல்லிதான் இறைவன் நமக்கு மனித பிறப்பை கொடுத்திருக்கிறான். இதை ஒவ்வொரு மக்கள் புரிவது மட்டும் இல்ல, புதிய ஜெனரேஷனுக்கு எல்லாம் தெரியணும். இதை தெரியப்படுத்தணும். அப்படி தெரியப்படுத்தினாதான் அந்த ஆசை வரும். அந்த ஆசை வந்தாதான் அருள் கிடைக்கும். இறைவன் மேல் ஆசைப்பட வேண்டும். பணம் பலமே எனினும் இந்த பசி தவிர்த்தால் போதும் பாரும் என பகிர்ந்த பாவையரோல் பகராள். பணம் பலமே, பழம், இங்க இடத்துல பழம் சொல்றது அமுதத்தை குறிக்கும். மனித வாழ்வுக்கு உணவை 2 கூறாக பிரித்து கொள்ளலாம். ஒன்று மண்ணுலக உணவு, இன்னொன்னு விண்ணுலக உணவு. பிரிச்சுக்கணும். விண்ணில பல பிரிவுகள் உணவு இருக்கு. ஐவகை அமுதம், அறுவகை அமுதம், 7 வகை அமுதம், 8 வகை அமுதம், 9 வகை அமுதம் என்று வள்ளல் பெருமான் குறிப்பிடுகின்றார். பூலோகத்துல பல வகையான உணவுகள் இருக்கு. அரிசி உணவுகள் இருக்கு, கோதுமை உணவுகள்லாம் இருக்குது, ரவை போன்றது, சிறு தானியங்கள் உணவுகள் இருக்குது, காய்கறிகள் இருக்குது. இதெல்லாம் ஒரு கேட்டகரியில நம்ம வகுத்தமாக்க கார்போஹைட்ரேட்ஸ் உணவு, ஃபெட்ஸு, அப்புறம் புரோட்டீனு, வைட்டமின், மினரல்ஸ் அப்படின்னு 5 பிரிவுகளாக பிரித்து இந்த உடல் இயக்கத்துக்கு இதெல்லாம் 5ம் தேவைப்படுது என்பது நமக்கு தெரிந்த ஒன்று. நியூட்ரிஷன் படிச்சவங்களுக்கு இன்னும் விவரமாக தெரியும். ஆக இந்த உணவுகள் பணம் பலமே எனினும் இந்த பசி தவிர்த்தால் போதும். தொன்மையான பணமாக இருந்த போதிலும் மனிதனுடைய பசியை தவிர்த்தால் போதும் பாரும் என பகிர்கின்ற பாவையர் போல் பகரான். இப்ப பாவையர் என்று சொல்லும் போது இந்த இடத்துல சாதாரண பெண்கள் எல்லாம் ஏதோ என் வயிற்று பசிக்கு ஏதாவது ஒரு பழம் கொடுத்தா கூட போதும், சில பேர் சொல்றாங்க கஞ்சி கொடுத்தா கூட போதும் அப்படின்னு. ஆனா அந்த தாய் அப்படி சொல்லாது. நீ கஞ்சி குடிச்சிட்டு இரு, கஞ்சி குடிச்சு நீ உய்யி அப்படின்லாம் சொல்ல, கஞ்சி குடிச்சுலாம் உய்ய முடியாது. இனம் பல மோகங்கலந்தால் சிவ அனுபவத்தால். அதாவது அமுதம் என்ற ஒரு உணவை உண்ணும் போது அது என்ன பழம், அது சாதாரண இந்த செடியில உள்ள பழமா அப்படின்னாக்க இல்லை. அந்த பழம் என்ன கொடுக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க சிவ அனுபவத்தால், சிவ அனுபவத்தை தரக்கூடியது அது அப்படின்னு சொல்லுது. அந்த சிவ அனுபவத்தால் எந்த அனுபவங்களிலும் இச்சை இல்லால், மற்ற அனுபவங்களுக்கெல்லாம் இச்சை இல்லை. வள்ளல் பெருமானுக்கு மற்ற நிறைய அனுபவங்கள் இருக்குது. இன்னைக்கு உலகத்துல நிறைய அனுபவங்களை பற்றி எல்லாம் பேசுகின்றார்கள். ஆனா கடைசியில செத்து போனா என்ன நன்மை? இவன் அனுபவத்தை வச்சுட்டு என்ன பண்றது? அப்ப உண்மையான சிவ அனுபவம் வேணும்னா நம்ம சிவமா ஆனாதான். சிவமா ஆவதற்கு நமக்கு அமுதம் என்ற பழம் நமக்கு வேணும். அந்த பழம் நமக்கு இறைவன் தான் கொடுக்கணும். இறைவன் தான் ஊட்டணும். ஊட்டி தான் வள்ளல் பெருமானை அது வளர்த்தது என்பதற்கு சாரம் உண்டு. கருத்துக்கள் 6ஆம் திருமுறையில சொல்லியிருக்கிறார். அதுதான் அந்த மற்ற பழம் போதும்னு சொல்லக்கூடிய அளவுக்கு தாய் இல்ல இந்த பழம்லாம் உனக்கு வெறும் உடல் வாழ்க்கைக்கு தான் அது பயன்படும். எத்தனை வகை பழங்கள் இருக்கு. ஆனா அமுத பழம்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? முருகனை கூட பழம் நீ அப்பா, ஞான பழம் நீ அப்பான்னு முருகனுக்கும் விநாயகருக்கும் ஒரு புராணத்துல சண்டை வந்ததுக்கே பழம் தானே, மாம்பழம் தானே காரணம். நாரதர் கொண்டு வந்த பழம் தானே காரணமாக இருந்தது.
அது மாதிரி உண்மையான பழம் ஞான பழம், ஞான அமுதம் என்று வள்ளல் பெருமான் அதை குறிப்பிடுவார். அதுதான் நமக்கு வந்து சிவ அனுபவத்தை கொடுக்கக்கூடியது. அல்லால் வேற எந்த அனுபவங்களிலும் இச்சை இல்லை. அந்த உணவு உண்டால் ஒழிய நமக்கு அந்த அனுபவம் வரக்கூடியது இல்லை. அதுதான் வேற இதுலலாம் எனக்கு இச்சை இல்லால் அப்படின்னு வள்ளல் பெருமான் குறிப்பார். அவர் தான் மனம் பலமோ காயோ என்று அறிந்து வர விடுத்தார். அது வந்து மனம் என்ற ஒரு பழமா அல்லது அந்த பழம் வந்து காயா வெம்பி போமா அப்படின்ற ஒரு கேள்வி வந்து கேட்கிற. இது போல இன்னொரு பாடல்லையும் துலக்கமர உண்ணுவேனோ தொண்டை விக்கி கொள்ளுமோ அப்படின்லாம் சொல்லி ஒரு பாடல் இருக்கு. அத மனம் பலமோ காயோ என்று அறிந்து வர விடுத்தார். மற்றவர் போல் காசு பண தாசை வைத்து வருந்தார். இப்ப உலகம்னாலே நமக்கெல்லாம் வந்து என்ன வேணும்? உலக வாழ்க்கைக்கு பணம் வேண்டும். பணமின்றி எதுவுமே நடவாது. பணத்தை பற்றி நிறைய பாடல்கள் எல்லாம் கூட இருக்கு. காசேதான் கடவுள் அப்பா, அந்த கடவுளுக்கும் இது தெரியும் அப்பா. அது மாதிரி பணத்தை பற்றிய வேற நிறைய பாடல்கள் நம்ம சிந்தைக்கு அறிஞர்கள்லாம் கொடுத்திருந்தால் கூட இங்கே வள்ளல் பெருமான் சொல்றாரு, அவருக்கு வந்து காசு மேலலாம் ஆசை இல்லைன்ற, மற்றவர் போல்ன்றாரு. இப்ப மற்றவர்கள்லாம் என்ன ஞானத்தை அடையறதுக்காக முற்பட்டாங்க இல்ல. அப்ப அவங்க உலகியல் வாழ்க்கைக்கு பொருள் வாங்கணும், பொருள் இருக்கணும், அரிசி வாங்கணும், பருப்பு வாங்கணும், எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. இன்னைக்கு உள்ள வாழ்க்கை நிலையில வச்சு நம்ம பார்க்கும்போது பணம் ரொம்ப ரொம்ப முக்கியமாக ஒன்று இருக்கின்றது. ஆனா சில பேருக்கு அந்த பணம் பேராசையாக கூட இருக்கும். சில பேருக்கு தலைமுறைக்கு உட்பட்ட பணங்கள்லாம் இருக்கும். ஆனா தர்மம் செய்ய மாட்டாங்க. சில பேர் பணத்தை தேடி தேடி ஓடுவாங்க. பணம் அவங்கள விட்டு ஓடிக்கிட்டே இருக்கும். சில பேருக்கு பணம் வந்து சேரும். ஆனா அடுத்த கணம் அது நிக்காது. ஏதோ செலவுக்கு ஆயிடும். ஸோ இந்த மாதிரி உள்ள ஒரு கால கட்டத்துல தான் நம்மலாம் வாழ்ந்து கொண்டு இருக்கோம். பணத்தையும் தேடணும், அருளையும் தேடணும் என்ற ஒன்று 2 விதிக்கு உட்பட்டிருக்கும். இதைதான் வள்ளுவன் அன்னைக்கே சொன்னாரு. இருவேறு உலகத்து இயற்கை திருவேறு தெல்லியர் ஆதலும் வேறுன்னு. திருவேறு என்பது கோடீஸ்வரனா ஆகணுன்ற ஒரு கூட்டம் வந்து முயற்சி பண்ணும். ஞானியா ஆகணும் அப்படின்ற ஒரு கூட்டம் வேலை செய்யும். தேடுங்க. அதுதான் இருவேறு உலகத்து இயற்கை. இந்த உலகத்தினுடைய இயற்கையை வந்து 2 கூறாக பிரிக்கலாம். பணத்தை தேடி பெரிய கோடீஸ்வரனா ஆகணும்னு ஒரு கூட்டமும், துறவு கொண்டு பிறப்பை ஒழிக்கணும், ஞானி ஆகணும் என்ற ஒரு கூட்டமாகவும் இந்த உலக நடப்பு போகும் அப்படின்னு. அதற்குரிய தவத்தை வந்து ஒருத்தர் செய்வாங்க, இன்னொருத்தர் வந்து தவத்தை செய்ய மாட்டாங்க. அதனாலதான் இலர் பலராகிய காரணம் நோற்பார் சிலர் நோடாதார் பலர். ஏயா ஞானிகள் வந்து ரொம்ப குறைவாகவும் ஞானம் இல்லாதவங்க ரொம்ப பேருமா இருக்கிறாங்க, என்னப்பா இதுக்கு காரணம்னு வள்ளுவர் கேட்டா, ஓ உனக்கு தெரியாதா, தவம் செய்யறவங்க கொஞ்சம் பேரு, தவம் செய்யாதவன் ரொம்ப பேர், அதனால தான் அப்படின்றாரு. எத்தனை பேர் தவம் செய்கின்றார்கள்? அந்த அந்த காலகட்டத்துக்குரிய தவம் வேறு, சன்மார்க்கத்துக்குரிய தவம் வேறு. சன்மார்க்கத்துக்கு ஜீவகாருண்யமே தவம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால்தான் இங்க வந்து இனம்பலமோ மோகங்கள் தான் சிவ அனுபவத்தல்லால் எந்த அனுபவங்களையும் இச்சை இல்லால் அவர் தாம் மனம் பலமோ காயோ என்று அறிந்து வர விடுத்தார். மனம் வந்து பழுக்கணும். சிந்தை செய்ய ஜீவகாருண்யம் கொள்ள கொள்ள அருள் அக்னி கூட கூட நம்மளுடைய மனம் வந்து பழுக்கும். இந்த மனம் பழுத்துச்சுனாக்க அப்பதான் அந்த பழத்திலிருந்து உள்ள சாறு தான் அமுதமாக நமக்கு கிடைக்கும். அதை தான் வள்ளல் பெருமான் உண்ட பக்குவமற்ற மனம் அதுக்கு வந்து கை கூடாது. அதனாலதான் மற்றவர் போல் காசு பணத்தை ஆசை வைத்து வருந்தா. மற்றவங்க போல காசு பணத்தெல்லாம் ஆசை வைத்து நான் வருந்தவில்லை, காசுக்காக நான் ஏங்கி இருக்கவில்லை, அருளுக்காக நான் ஏங்கி இருக்கின்றேன் அப்படின்னு வள்ளல் பெருமான் சொல்றார். தனம் பலமோ தேவர் திருவாய் மலர வேண்டும். நான் சொல்றதெல்லாம் சரிதானா? என்னுடைய அனுபவம் சரிதானா? நான் இச்சை இல்லாமல் இருப்பதெல்லாம் உனக்கு தெரியும் தானே? இங்கே தனம் செல்வ தேவனாக இருக்கின்றாய். தனப்பழமோ தேவர் திருவாய் மலர வேண்டும்.
இறைவன் வந்து நிதியாகவும் இருக்கின்றான் அல்லவா? பெரும் நிதி, செல்வமுடையவன், பெரிய லட்சுமி கடாட்சம் அவர். லட்சுமிக்கெல்லாம் அப்பாற்பட்டவர். எதை கேட்டாலும் கொடுக்கவில்லை. எவ்வளவு அள்ளி அள்ளி கொடுத்தாலும் அது வந்து அவருடைய உலகத்திலிருந்து எதுவுமே குறையாது. அதனால அவரு என்ன நினைக்கிறாரு? வள்ளல் வள்ளல் பெருமான் பால் இறைவன் என்ன நினைக்கிறாரு? இறைவா, நீ எனக்கு சொல்லு, சபையில் நடம் புரிகின்ற தனிப்பெரிய துறையே அப்படின்னு இறைவனை கேட்கின்றார். எனக்கு ஆசை இல்ல, உன்னை கலந்து அனுபவிக்கின்ற அனுபவம் தான் அதை விட்டு எனக்கு வேற எதுலையுமே இல்லை. சாதாரண உலக பழத்து மேலே எனக்கு ஆசை இல்லை. எனக்கு வந்து ஞான பழம் வேண்டும், ஞான அறிவு வேண்டும், ஞான அமுதம் வேண்டும். நீ என்ன சொல்றப்ப? உன்னோட சிந்தை என்ன? எனக்கு சொல்லு. நான் கேட்டுக்கிட்டு இருக்கிறேன் இல்லையா? ஏங்கிக்கிட்டு இருக்கு இல்லையா? அமுதம் உண்பதற்காக எத்தனை முறை உங்ககிட்ட நான் வந்து வேண்டி இருப்பேன். இதுவரையில நீ ஒன்னும் சொல்லாம இருக்கிறியே, சொல்லு அப்படின்னு கேட்கிறாரு. அடுத்த பாடல் 10:60. புல்லவரே பொய் உலக போக முற விளைவார். புல்லவர்னா கீழ் மக்கள், சிற்றறிவுடையவர்கள், 5 புலன்களை பெரிதென மதித்து மயங்கி வாழ்கின்ற வாழ்வு, மயக்க வாழ்வு. இவங்களதான் புல்லவர் அப்படின்னு சொல்றாரு. பொய் உலக, இந்த உலகம் பொய். நிறைய பாடல்ல உலகம் பொய் அப்படின்னு சொல்றாரு. உடம்பு வரும் வகையறியீர், உயிர் வகையை அறியீர், உடல் பருக்க உண்டு நிதம் உறங்குவதற்கே அறிவீர், மடம்புகு பேய் மனத்தாலே மயங்குகின்றீர், மனத்தை வசப்படுத்தீர், இடம்பெறும் பொய் வாழ்க்கையிலே இன்பத் துன்பம் அடுத்த எண்ணி எண்ணி இழக்கின்றீரே ஏழை உலகீரே அப்படின்னு ஒரு பாடல் வள்ளல் பெருமான் அமைத்திருக்கிறார். நம்மளெல்லாம் ஏழை உலகத்து மக்கள் சொல்றாரு. எதுல ஏழை அப்படின்னு கேட்டீங்கன்னா, அருள் இன்றி வாழுகின்ற வாழ்க்கை தான் ஏழை வாழ்வுன்னு அவர் கணக்கு. காசு பணம் இல்லாதவன ஏழைன்னு வள்ளலார் சொல்லல. யாருக்கெல்லாம் அருளை சம்பாதிக்காமல் அருளை பெற்றுக்கொள்ளாமல் வாழுகின்றவர்கள்லாம் ஏழை மக்கள். அது கோடீஸ்வரர்களுக்கும் பொருந்தும். அதான் மற்றவங்களெல்லாம் புல்லவர் சொல்றாரு. பொய் உலக போகம் உறவர், பொய் உலகத்துள்ள இன்பம். அதான் முதல்ல சொன்ன 5 இன்பங்கள். பொறிப்புலன்கள் கிடைக்கின்ற இன்பம் பொய் உலகத்துக்குரிய இன்பம். பொய்யத்தான் நம்ம இப்ப அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம். பொய் இன்பத்துலதான் ஓடி 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 உழைச்சிட்டு இருக்கோம் இந்த பொய் இன்பத்தை. அதான் பொய்யவரே பொய் உலக உற விளைவே, புண்ணியரே சிவபோகம் பொருந்துவதற்கு விளைவார். இந்த மனிதன்லயே புண்ணியவான்கள்னு ஒரு கூட்டம் இருக்குது. அது முன் ஜென்மத்துல செய்த புண்ணிய பலம், மற்ற உயிர்களுக்கு வந்து நன்மை செய்தவர், மற்றவர்களுடைய நலனை வந்து பேணி காத்தவர்கள். அது ஒரு ஜென்மம் இல்ல, பல ஜென்மத்துல வந்து அதை தொடர்ச்சியா அவங்க வந்து செய்து கொண்டு வந்துடும். ஒரு காக்காய்க்கு சோறு போடுறது கூட ஒரு பழக்கமா சில பேர் வைத்துக் கொண்டு இருப்பாங்க. ஒரு எறும்புக்கு உணவளிப்பதை கூட ஒரு பழக்கமா சில பேர் வைத்திருப்பாங்க. பெரிய அளவுல புண்ணியம் செஞ்சாதான் புண்ணியம் அப்படின்னு இல்லை. பெரிய பேனர்லாம் போட்டு எல்லாத்துக்கிட்டையும் விளம்பரம் பண்ணி செய்வதுதான் தர்மம் அப்படின்றது இல்லை. யாருக்கும் தெரியாம நீங்க பாட்டுக்கு கமக்கமா செஞ்சாலும் அதுவும் புண்ணியம் தான். இறைவனை நீங்கள் நினைப்பதும் புண்ணியம்தான். போதம் தரும் எங்கள் புண்ணிய நந்தியை போதந்தனில் வைத்து புண்ணியராயினார் அப்படின்னு திருமந்திரத்துல திருமூலர் தேவர் பாடியிருக்கிறார். கடவுளை நீ அறிவுல வச்சு வணங்கினாலே உனக்கு புண்ணியம் சேரும்னு வள்ளல் பெருமானா அதைத்தான் சொன்னாரு. நீ இறைவனை வந்து நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து நிகழ்ந்து நெளிந்து அன்பே நிறைந்து நிறைந்து ஊற்றலும் கண்ணீர் அதனால் உடம்பு நனைந்து நனைந்து அருளமுதே நன்னிதியே ஞான நிறத்தரசே என்னுரிமை நாயகனே என்று வணைந்து வணைந்து ஏற்றுவினோ உலகில். என்ன லாபம்? மரணமில்லா பெருவாழ்வில் வாழ்ந்திடலாம் கண்டீர், புனைந்துரையேன் பொய் புகழேன் சத்தியம் சொல்கின்றேன் சிற்சபையில் பொற்சபையில் புகுந்தருணம் இதுவே. அப்ப அதோடைய லாபம் என்ன? புண்ணியர்களுடைய லாபம் என்ன? என்ன கிடைக்க போகுது புண்ணியவான்களுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, மரணமில்லா பெருவாழ்வு வந்து அவங்களுக்கு கடவுள் பரிசாக கொடுக்க காத்திருக்கு. அதுதான் எண்ணி அகவல்ல நீங்களாம் படிச்சிருப்பீங்க. எண்ணிய படியெல்லாம் ஏற்றுக என்றனை புண்ணிய பலத்தால் பொருந்திய நிதியேனர்.
எந்த ஒரு தகுதியில இறைவன் நம்மளை அழைத்து கொண்டு போவதற்கு உத்தேசித்து உள்ளார் என்றால், புண்ணியம் உள்ளவர்களை அவர் மனம் குளிரணும். புண்ணியம் செய்து இறைவன் மனம் குளிரணும். பாப்பா போதும்டாப்பா சாமி, நீ செஞ்ச புண்ணியம் எல்லாம் போதும், எனக்கு ரொம்ப திருப்தி, நீ வா, நான் வரேன் அப்படின்னு இறைவன் மெச்சிக்கொள்ளணும். அதனால்தான் இங்கே வளர்ந்து சொன்னாரு, புண்ணியரே சிவபோகம் பொருந்துவதற்கு விளைவார். இன்னைக்கு நம்மலாம் ஏன் தர்மம் செய்கின்றோம்? ஏன் பசித்தவங்களுக்கு எல்லாம் போய் அன்னதானம் போடுறோம்? ஏன் வள்ளல் பெருமான் ஜீவகாருண்யமே ஞான வீட்டுக்கு தெருவுகோல்னு ஏன் சொல்லணும்? அறம் செய்ய விரும்புன்னு ஏன் ஔவையார் சொல்லணும்? ஓடி ஓடி ஓடியே உட்கலந்த ஜோதியை நாடி நாடி நாடியே நாட்களும் கழிந்து போய் வாடி வாடி வாடிய மாண்டு போன மாந்தர்கள் கோடி கோடி கோடியே நிறைந்த கோடி. அன்னமிட்ட பேரெல்லாம் அநேக கோடி வாழவே சொர்ணமிட்ட பேரெல்லாம் துறைதனங்கள் பண்ணலாம், விண்ணமிட்ட பேரெல்லாம் வீழ்வுவன் நரகிலே கண்ணமிட்ட பேரெல்லாம் கடந்து நின்ற திண்ணமேன்னு சிவவாக்கியர் ஏன் சொல்லணும்? ஓடியிட்ட பிச்சையும் உவந்து செய்த தர்மமும் சாடியிட்ட குதிரை போல் தர்மம் நிக்குமேன்னு ஏன் சொல்லணும்? இப்படி எல்லா மகான்களும் தர்மத்தை பற்றி சொல்றாங்க. உண்டென்று தெய்வம் உண்டென்று உயர் செல்வமெல்லாம் அன்றென்றிரு பசித்தோர் முகம்பார் நல் அறமும் என்றும் நன்றென்றிரு அப்படின்னு பட்டினத்தார் பாடி இருக்கிறார். திருக்குறள் என்ன சொல்றாரு? ஈகை ஒரு தனி தலைப்பு இருக்குது. ஐயமிட்டு உன் வரியற்கொன்று ஈவதே ஈகை மற்றெல்லாம் குறி நீரது உடைத்து. யார் சொல்லல, எல்லா மகான்களும் சொல்றாங்க. அழித்திடவே வேண்டுமென்றால் புலத்தினே ஐயா, பாரிலுள்ள உயிரெல்லாம் தன் உயிர் போல் எண்ணி சலித்திராய் ஒருபோதும் தர்மம் செய்ய. அகஸ்தியர் 5000 ஆண்டுகளுக்கு முன்னுக்கு சொல்றாரு. ஆக இந்த ஒரு மனிதனுடைய பசிப்பினை தீர்க்கின்ற புண்ணியம் இருக்குதே, அது மாதிரி ஒரு பெரிய யாகம் உலகத்திலே கிடையாதுங்க. ரிக்கு வேதத்துல எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா தொட்டதுக்கெல்லாம் யாகம் செஞ்சுதான் கடவுளுடைய அருளை கூப்பணும், பெறணும். அப்படி ஒரு காலகட்டம், அப்படி ஒரு மரபை இறைவன் கொடுத்து வச்சிருந்தார். ஆனா இப்ப அதெல்லாம் செய்ய சொல்லல இறைவன், அதெல்லாம் தேவையில்லை. இறைவனுடைய அருட்பெருஞ்சோதியை பெறுவதற்கு பசித்து இருக்கின்ற ஏழை மக்களுக்கு போய் நீ உணவளித்தால் அது உனக்கு பெரிய புண்ணியம். அந்த புண்ணியம் தான் ஞான வீட்டுக்கு திறவுகோல், சாவின்னு சொன்னார். அதனால்தான் இங்கே புண்ணியர்களுக்கு உரிய ஒரு வித்தை இது, புண்ணியர்கள் அடையக்கூடிய ஒரு லோகம் இது, சன்மார்க்க லோகம். அந்த பிரபஞ்சம் யாருக்கு கதவை திறந்து விட வச்சிருக்குனாக்கா புண்ணியர். ஐயோ நான் புண்ணியம் செய்ய எனக்கு ஆசை இருக்கு, ஐயோ எனக்கு காசு இல்லையே, கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா நீங்க அவங்களாம் பசி ஆறணும்னு கடவுள்கிட்ட பிரார்த்தனை செஞ்சாலும் அந்த புண்ணியமும் உங்களுக்கு உண்டு. அன்னாடும் நம்ம வயிற்ற நிறைச்சிக்கிறோமே, 3 வேளை நிறைக்கிறோம், 4 வேளை நிறைச்சிக்கிறோம், சமயத்துல 5 வேளை நிறைக்கிறோம், 6 வேளை நிறைக்கிறோமே. ஒரு வேளைக்கு திண்டாடுற கூட்டம் எவ்வளவு இருக்கு தெரியுங்களா? கோடிக்கணக்கான மக்கள் இருக்கிறாங்க. சைனால இருக்கிறாங்க, உகாண்டால இருக்கிறாங்க. நீங்க இப்ப இதுல எல்லாம் பார்த்திருப்பீங்களே, டிவில எல்லாம். ஐக்கிய நாட்டு சபை எச்சரிக்குது, சத்து உணவு இல்லாமல் பல கோடி மக்கள் வாழ்றாங்க இந்தியாவில். சத்து இல்லைன்னா எப்படிங்க வாழ முடியும்? பல்வேறு பிரச்சனைக்கு ஆளாயிருவாங்க இல்லையா? அததான் பள்ளிக்கூடத்துல எல்லாம் சத்துணவு திட்டத்தெல்லாம் கொண்டு வராங்க. சத்து வேணும். சில பேருக்கு சாப்பாடு இருக்கும், ஆனா சத்தான சாப்பாடு இருக்குதான்னு கேள்வி. சத்து இல்லைன்னா மூளை ஒழுங்கா இயங்காது. சத்து இல்லைன்னா நம்ம உடம்ப பத்திரமா வைத்துக் கொள்ளவும் முடியாது, நோய் செத்தே போயிடும். ஆக இவ்வளவையும் கடந்து நமக்கு 2 வேளை சாப்பிட்டாலே கடவுளுக்கு 100 தடவை விழுந்து விழுந்து நம்ம நன்றி சொல்றோம். ஏன்னா இன்னைக்கு உலகத்துல சண்டை, போர், இயற்கை சீற்றம், சாப்பாடு இல்லாமல் எவ்வளவு பேர் தவிக்கிறோம். இன்னைக்கு கோடீஸ்வரர்கள்லாம் சாப்பாட்டுக்கு வழி இல்லாம போயிடுச்சு. லாஸ் ஏஞ்சல்ஸ்ல நடந்த சம்பவங்கள். ஆக இங்க சொல்றாரு, நாளைக்கு யார் இந்த உலகத்திலிருந்து உய்வார்கள் அப்படின்னு கேட்டீங்கன்னா, புண்ணியத்தார்கள் மட்டும்தான் உய்ய முடியும், பாவிகள் உய்ய முடியாது. அப்ப அவங்க திருந்தணும், கடவுள் நம்பிக்கை வேணும், கடவுளை வழிபடணும், கடவுளை பற்றி தெரிந்து கொள்ளணும். அவங்க அந்த புண்ணிய மக்கள் தான் இதை தேடுவாங்க, கடவுளை அடையணும் அப்படின்ற அந்த சிந்தனையோடு வாழ்வாங்க. அதற்குரிய ஒழுக்கங்களை எல்லாம் கடைபிடிப்பாங்க. மற்றவங்க எல்லாம் என்ன வேலைன்னு கேட்பாங்க, ஒழுக்கம் என்ன வேலைன்னு கேட்பாங்க.
அவங்களுக்கு போய் சொல்ல முடியுமா? சட்டம் இது கான்ஸ்டிடியூஷன். மனிதனுக்கு வள்ளல் பெருமான் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் வள்ளல் பெருமான் மூலமாக மனித குலத்துக்கு வழங்கிய ஒரு வாழ்க்கை கான்ஸ்டிடியூஷன். ஒரு சங்கம்னா அதுக்கு பைலோ இருக்கு இல்லையா? அந்த மாதிரி இது ஒரு பைலோ. ஸோ இந்த பைலோவை ஒட்டி தான் நம்ம போகணும். பைலோவுக்கு மீறி நம்ம எதுவும் போனோமாக்க அது சட்டத்தால் குற்றமாயிடும். பிரபஞ்ச குற்றமாக நம்ம தேடிக்கொள்ளும். தெய்வ குற்றமாக நம்ம தான் ஆயிடும். அதுதான் புல்லவரே பொய் உலக போகம் விளைவா, புண்ணியரே சிவபோகம் பொருந்துவதற்கு விளைவா. இப்ப நீங்களாம் ஒரு ஸ்கேல், ஒரு அளவுகோல். இப்ப நீங்களாம் உங்களுக்கு உண்மையிலே தேடல் இருக்குதா? தேடல் இருக்குது. நான் தேடிக்கிட்டு இருக்கிறேன். அதுக்காக நான் முயற்சி எடுத்துட்டு இருக்கிறேன். எனக்கு இதுல ஆர்வம் இருக்குது. இதை நான் ஏற்றுக்கொள்றேன். இந்த உண்மையை மதிக்கிறேன். இதுல உள்ள சில சட்டத்திட்டங்கள் நான் கடைப்பிடிக்கிறேன். கொலைப்புலை தவிர்க்கிறேன். இறைவனை அருட்பெருஞ்சோதியை தவிர்த்து வேறு தெய்வம் சிறந்தது இல்லை என்பதை நான் உணர்றேன். நானும் இந்த ஜென்மத்துல பிறப்பு ஒழிக்கிறேன். அப்படி இந்த ஜென்மத்துல கிடைக்கலன்னா அடுத்த ஜென்மத்திலேயாவது நான் கடவுள் எனக்கு காப்பாற்றணும். என் கருவிலே கலந்து என்னை உய்விக்கணும். போதுண்டா அப்ப சாமி, இந்த உலக வாழ்க்கை, இந்த பொய் உலக, இந்த 5 புலன்களுக்கு உட்பட்ட வாழ்க்கை எனக்கு வேண்டாம் அப்படின்ற நிலையில நீங்க வந்துட்டீங்கன்னா நீங்க உண்மையிலே பக்குவப்பட்டுட்டீங்கன்னு அர்த்தம். நீங்க சாதாரண மனிதன் கிடையாது. உங்களுக்கு சிறப்பு பெயர் வள்ளலார் கொடுத்திருக்கிறது. அது சிறந்த பக்தர்கள் அப்படின்னு சொல்றாரு உங்களை. அவங்க தான் இதை அடைவாங்கன்றதும் உறுதி கொடுக்கிறார். ஆக இந்த நாட்டம் இல்லாத ஒரு கேட்டகரி மக்களும் நாட்டம் உடையவர்களும் ரெண்டையும் ஒன்னா சேர்க்க. மனிதனாக இருக்கலாம், ஏழ்மையாக இருக்கலாம், பணக்காரனாகவும் இருக்கலாம், படித்தும் இருக்கலாம், படிக்காமலும் இருக்கலாம். ஆனா நாட்டம் இருக்குதா? அதான் கேள்வி. பிறப்பை ஒழிக்கணும்ன்றத நாட்டம் உண்டு. அதான் பிறப்பை ஒழிப்பதை அருமை என வகுத்தார் முன்னோர்னு சித்தர் சொன்னார். பிறப்பை ஒழிப்பதற்கு நம்மளுடைய பொழுதை பயன்படுத்திக்கிட்டால் அந்த வாழ்வு நமக்கு பயனுள்ளவாறு. ஏன்னா அது ஆன்மா சம்பந்தப்பட்டது இல்லையா? இப்போ உடலுக்காக நம்ம 24 மணி நேரமா உழைச்சி என்ன செய்யறோம்? உடம்பு என்ன ஆக போகுது? பிணமா தான் ஆக போகுது. உயிர் இல்லைன்னா ஆன்மா பிணம் இல்லையா? அப்ப ஆன்மாக்குள்ள லாபம் என்ன? அதுதான் மற்ற உயிர்களுக்கு நாம் செய்கின்ற தொண்டு, மற்ற உயிர்களுக்கு நாம் செய்கின்ற உதவி. அந்த உதவிகள் பலவாக இருந்த போதிலும் பசி ஆற்றுவிப்பதும் கொலை தவிர்ப்பதும் இட்ஸ் ஹை பாயிண்ட் வேல்யூ. அது இப்ப சில MLM பிசினஸ்லாம் ஒவ்வொரு பொருள் வித்தா அதுக்கு பாயிண்ட் வேல்யூன்னு ஒண்ணு கொடுக்குறாங்க இல்லையா? அந்த மாதிரி வள்ளலார் சொல்றாரு, இந்த 19ஆம் நூற்றாண்டுக்கு பிற்பாடு யாரெல்லாம் ஜீவகாருண்யம் கொள்கின்றார்களோ அவங்களுக்கு பாயிண்ட் வேல்யூ அதிகம். அந்த பாயிண்ட் வேல்யூ சேமித்தால் அக்யூமுலேட் பண்ணுச்சுனாக்கா மரணமில்லா பெருவாழ்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்றாரு. அடுத்து பாருங்க, கல்லவரே மணி இவரே என்று அறிந்தார். கல்லவரே மணி இவரே. கல்லவர்னா ஒளிந்திருப்பதனாக கல்வன் என்று பெயர் உண்டு. மணியாக இருக்கின்ற இவரே என்று அறிந்தார். அதனால் கனவிடையும் பொய்யுறவு கருதுகிறார். கனவுல கூட வள்ளல் பெருமான் சொல்றாரு, பொய் உறவு நான் விரும்பல. சில பேருக்கு கனவுல ஒரு ரொமான்டிக் இது நடக்கும். அது டீனேஜ்ல கூட நடக்கும். ஒரு பெண்ணா இருந்தாக்கா ஆண் அவளை தழுவுவது போலவும் அவளோட செக்ஸ் செய்வது போலவும், இப்ப ஆணா இருந்தாக்கா பெண் அவனோட கலந்து செக்ஸ் செய்வது போலவும் சில கனவுகள் இருக்கும். அதுக்கு பேர் பொய் உறவு அப்படின்னு சொல்றது. அந்த பொய் உணர்வு எப்படி வரும்னா கனவு இடத்தில் வரும்னு சொல்றாரு. அதனால வெட் ட்ரீம்ஸ்ன்னு கூட இதை ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. காலையில எந்திரிச்சு பார்த்தா சில்வாரெல்லாம் நனைஞ்சு போய் கிடக்கும். ஏன்னா விந்து அது பீச்சிட்டுரும், வெளியாயிரும். கனவிடையும் பொய்யுறவு கருதுகிறாள். வள்ளல் பெருமானுக்கு இந்த பெண்பாலாக இருந்து அவர் சொல்றாரு, இதெல்லாம் அவரு கருதல, நினைக்கல. சிறிதும் நல்லவரே எனினும் உமை நாடாரே அவரை நன்கு மதியா. அதாவது நல்லவர்களா இருந்த போதிலும் கூட அருட்பெருஞ்சோதியை நாடலன்னா, அருட்பெருஞ்சோதியை பற்றி தெரிந்து கொள்ளலன்னா, அருட்பெருஞ்சோதியை பற்றி அறிந்து கொள்ள விரும்பலன்னா அவரை நன்கு மதிக்காது.
இறைவன் நீ இறைவனை மதிக்கலைன்னா இறைவன் உன்னை மதிக்க மாட்டார். அப்ப நீ இறைவனை மதிக்கலைன்னா வள்ளலாரும் உன்னை மதிக்க மாட்டார். நீ நல்லவனா இருக்கலாம், அது இல்ல முக்கியம். நல்லவனா இருப்பது மட்டும் போதாது, கடவுளை அடைய வேண்டும் என்று எண்ணம் நமக்கு இருக்கும். அதைத்தான் இங்க சொல்றாரு. சிறிதும் கனவிடையும் பொய்யுறவு கருதிகளால் சிறிதும், சிறிது கூட எனக்கு கனவுலையோ பொய்யுறவு விரும்பல. நல்லவரை எனினும் உம்மை நாடாரில் அவரை நன்கு மதியா. அதனால்தான் நல்லவனா இருப்பது மட்டும் போதாது, இறைவனை நினைப்பது, வல்லவனையும் நாம் நினைக்க வேண்டும். இவளை நன்ன எண்ணம் உள்ளதோ, இவளை அடைவதற்கு எண்ணம் இருக்குதா அப்படின்னு கேட்கிறாரு. வல்லவரே நமது திருவாய் மலர வேண்டும். வல்லவர் என்று இங்க யாரை குறிப்பிடனா, அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை குறிப்பிட. உமது திருவாய் சொல்லுப்பா, நான் பொய் உறவு விரும்பல, உன்னோட உறவு நான் விளைகின்றேன். இந்த உறவுக்குன்னு சில பாடல்கள் கூட நம்ம எடுத்தாயில், ஒருமையுடன் திணிறு மலரடி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும் என்று வள்ளல் பெருமான் 5ஆம் திருமுறையில் சொல்லி பாடியிருப்பார். உள்ளொன்று வைத்து உரமொன்று பேசுவார், உறவு களவாமை வேண்டும். பெருமை பெறும் நினைது புகழ் பேச வேண்டும், பொய்மை பேசாதிருக்க வேண்டும். மறுபின் ஆசையை மறக்க வேண்டும், உன்னை மறவாதிருக்க வேண்டும். இறைவனை எந்த நேரமும் நம்ம நினைத்து கொண்டே இருக்கணும். அதான் சிலருக்கு இறைவனை நெருங்கணும், இறைவனை அடையணும்ன்றது எண்ணம் உள்ளதோன்னு கேட்கறது. இவளை நன்ன எண்ணம் உள்ளதோ, அருட்பெருஞ்சோதி தாயை அடையணும், என் தாயை நான் பார்க்கணும், எனக்கு உயிர் கொடுத்தவளை நான் பார்க்கணும் அப்படின்ற எண்ணம் இருக்குதா? இல்லவரே நமது திருவாய் மலர வேண்டும். நீ எனக்கு சொல்லு, எனக்கு இருக்குது, மற்றவங்களுக்கு இருக்குதா இல்லையான்னு எனக்கு தெரியல, நீ சொல்லு என்கிட்ட. வைங்குத்திரு மணிமன்றி வாழ் பெரிய துறையே, பெரிய ஒரு இயக்கமாக, பெரிய ஒரு சக்தியாக, பெரிய ஒரு தெய்வமாக, பெரிய ஒரு நடமாக, பெரிய ஒரு செயல் துறையாக இந்த அருட்பெருஞ்சோதி விளங்குகின்றார் என்று இந்த 4 பாடல்கள்ல வள்ளல் பெருமான் அவர் அவருடைய பங்கு, தாயினுடைய பங்கு, அருட்பெருஞ்சோதியோட தந்தையோட பங்கு, இந்த 3 இதுக்குள்ளே அவரு தான் கேட்பது போல கேட்கிறார், இறைவன்கிட்ட கேட்கிறார். அடுத்த வாரத்துல நம்ம மீண்டும் இது என்னென்னலாம் இருக்குது அப்படின்றத நம்ம போவோம். அனைவருக்கும் மீண்டும் பொங்கல் வாழ்த்துக்கள் சொல்லி, இந்த பொங்கல் உங்கள் குடும்பத்தாருக்கு எல்லா சுபிட்சத்தையும், தீர்க்க ஆயுளையும், செல்வ செழிப்பு குன்றாமல் வளர்ந்துவங்க. அதே நேரத்தில் இந்த அருள் பலமும் நீங்கள் சேர்த்து கொண்டு பிறவி என்ற பிணியில நாம் எல்லாரும் வள்ளல் பெருமான் போன்று நாம் எல்லாரும் விடுபட வேண்டும். விடுபட்டு மெய்யான உலகத்தில் போய் புதிய அனுபவமான ஒரு வாழ்வு, அது பேரின்ப வாழ்வை பெற வேண்டும் என்ற அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை வணங்கி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். வாழ்க வாழ்க வாழ்க. நன்றிங்க ஐயா. நன்றி 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 ஐயா. நன்றி ஐயா. நன்றி ஐயா. நன்றி ஐயா. நன்றி ஐயா, நன்றி மிக்க ஐயா. நன்றி ஐயா. அருட்பெருஞ்சோதி. ஐயா தேவா நன்றி ஐயா. வணக்கம்.